உயிரோடு இருக்கும்போது தான் அந்த பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா இறந்து போனதுக்கு அப்புறமும் அந்த டெட் பாடியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்க ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக இறந்து போன ஒரு பொண்ணோட உடலை அங்க இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க. அதே சமயம் அந்த ஹெல்த் சென்டர்ல அட்மிட் ஆயிருக்க ஒரு பேஷண்டோட அட்டெண்டரா இருக்கவன் தான் 25 வயசான நீலேஷ். இந்த சைக்கோ என்ன பண்ணிருக்கான்னா, அங்க போஸ்ட்மார்ட்டத்துக்காக வச்சிருந்த அந்த பொண்ணோட இறந்த உடலை சுத்தி முத்தி யாரும் வர்றாங்களான்னு பார்த்துட்டு யாருமே வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்ட்ரக்சர்ல இருந்து அந்த பொண்ணோட இறந்த உடலை தரன்னு இழுத்துட்டு போய் ஆள் இல்லாத ஒரு இடத்துல வச்சு ரேப் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த உடலை மறுபடியும் தூக்கிட்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே போட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான் இந்த சைக்கோ. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த இன்சிடென்ட்டை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஹெல்த் சென்டரோட டெக்னிக்கல் டீம் அங்க இருக்க சிசிடிவி கேமராலாம் ரிவ்யூ பண்றப்ப இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சம்பவத்தை பத்தி அங்க இருக்க சீஃப் மெடிக்கல் ஆபீசர்கிட்ட சொல்றாங்க. அவருமே கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஸோ ஃபைனலா போலீஸ் அங்க இருக்க மொத்த சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணி 25 வயசான இந்த நீலேஷ் அப்படிங்கிற நெக்ரோஃபிலியா சைக்கோவை அரெஸ்டும் பண்றாங்க. இந்த சொசைட்டில இப்படியும் சில காம வெறி பிடிச்ச மிருகங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.